வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இங்கே. இன்றைக்கி என்ன விழாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமைங்க. ஆடி மாதம் பிறந்துடுச்சு. ஆடி மாதம் பிறந்தோடனே வந்து கண்டினியூவாக வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவாங்க அம்மனுக்கு. நான் வந்து வீட்டில் வந்து பூஜை வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது, சரி நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கும்போது, எல்லோரும் இன்றைக்கி கிருத்திகை இல்லை ஆடி வெள்ளி. நான் ஸ்டார்டிங் பேசும்போதுலேருந்தே கிருத்திகை தான் வருது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால சாம்பார் வைக்கலான்ட்டு. ப்ளஸ் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ப்ராப்ளம். இது வந்து ஃபஸ்ட் பாப்பா எனக்கு 7 மந்த் இருக்கும்போது, அது ஃபஸ்ட் பாப்பா பிறந்துட்டாங்க. இப்போ வந்து 7 மந்த் இருக்கும்போதே வந்து தண்ணி சரியாக குடிக்காதனால ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க, தெரியல. ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. சடனாக எப்பாவது அந்த மாதிரி வரும். ஸோ பசங்களை பார்த்துக்கணும், வேலை இருக்குது. அந்த இதில் வந்து நான் தண்ணி குடிக்க மறந்துடுவேன். ஸோ என்ன நான் கவனிச்சிக்க மறந்ததுனால எனக்கு இந்த ஃபால்ட் வந்துச்சு. யாரும் அப்படி இருக்காதீங்க. ஒரு பக்கம் பசங்களை பார்த்துக்கலாம், ஒரு பக்கம் உங்களை நீங்களே பார்த்துக்குங்க. நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். ஸோ பெயின் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 2 வாட்டி ட்ரிப்ஸ் போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வெள்ளிக்கிழமை வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தார் எங்கள் ஹஸ்பண்டு. வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி வெங்காயம் இஞ்சி போட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் லெமன் புழிஞ்சு குடித்தா சூப்பராக இருக்கும் உப்பு போட்டு குடிக்கும்போது. ஸோ அது நல்லாவே ஸ்டோன் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லாவும் இருக்கும் குடிக்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு சாம்பார் வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சேன். அப்புறமேட்டு வந்து பொரியல் செஞ்சேன். அவ்வளோதாங்க. இது சமையல் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். சாமியானுக்கு ஏற கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாமான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிள்ளையாருக்கு இனிமேல் தான் தனியாக பண்ணணும். ஸோ பிள்ளையாருக்கு வந்து சுத்தமான இடத்துல பண்ணல. ஸோ அதனால் தனியாக தண்ணி எடுத்துகிட்டு தனியாக பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இதை காமிச்சிடலாம். ஸோ தண்ணி திறக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் துணி போயிட்டுருக்கு. அதனால் வந்து சமைச்சதை காட்டலான்ட்டு காட்டுறேன். வெண்டைக்காய் ஃப்ரை, சாம்பார் வித்து ரசம் வந்து அதுக்கு முன்னாடி வச்சது. ஆனால் நல்லாயிருக்கு ரசம். ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இவர் வந்து தூங்கிட்டுருக்காரு. அதனால் பெருசாக சத்தம் இல்லாமல் வேலை செய்யறதுனால ரொம்ப சைலண்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். அடுத்தது வாங்க பூஜை ரூமுக்கு போகலாம். ஸோ பூஜை ரூம் ஏன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. பெட்ரூமில் தான் பூஜை ரூமு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணியெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா இடம் இல்லை, சின்ன ஸ்பேஸு. ஸோ பசங்க விளையாடுறது அது இது பொம்மைங்க எல்லாமே பெட்டு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். பார்க்குறவங்க என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு திட்டினாலும் பரவாயில்ல, வேறு இடம் இல்லை, நான் இந்த வீடியோ காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா பூஜை ரூம் அங்கே தான் இருக்குது. அப்புறம் பூஜையில் ஆல்ரெடி பூவெல்லாம் வச்சு முடிச்சதுனால பழம்லாம் துடைச்சி பொட்டு வைக்கலைங்க. சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஸோ பஞ்சபாத்திரம் துளைக்க தண்ணி எடுத்தாச்சு. பிள்ளையாரையும் வந்து அங்கேயே வந்து இது பண்ணி தண்ணியிலேயே அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே நல்லா தண்ணியில் கொஞ்சம் நிற்க வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக சார் குளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பொட்டு வச்சு பூ வச்சு விளக்கேற்ற வேண்டியது தான். ஸோ வீட்டில் பழம் இருக்குது, அதை வச்சு ஏற்றலாம் சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஊதுவத்தி மட்டும் ஏற்றி விட்டுட்டேன். பாப்பா தூங்குறாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகாதுன்ட்டு சீக்கிரம் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மீதி இருக்க பூவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் மாமனார் இருக்காங்க, பட ஹாலில் இருக்குது. அவங்க வந்து அந்த பூவை கட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன விஷயம்னா, கோயிலுக்கு போகலாம் சொன்னேன்ல, கோயிலுக்கு போகலை. ஏன்னா வந்து கோயிலுக்கு போக டைம் இல்லை. பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை வச்சு சமாளிக்கணும். பெரிய டாஸ்க்கு அதுதான். பர் டே டெய்லி தான் எனக்கு. மார்னிங் வந்து மார்னிங்கில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னம்மா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைப்பேன், சாமான் தைப்பேன், மத்தியானம் சமையல் செய்வேன். ரொம்ப சமையல் அதான் சாப்பாடு குழம்பு ஏதாவது வைக்கிறது நான் வைப்பேன். இல்லை அந்த பொரியலையே சாப்பிட்ருவோம். அப்புறமேட்டு வந்து பாப்பா தூங்க வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ண காலெலாம் வலிக்க பாப்பா ஸ்கூலில் விட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்ப்பேன், ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பாப்பா எழுந்துப்பாங்க. எப்படி நம்ம வீடியோ போடணும்னு நினைக்கும் போதும், ஷார்ட்ஸ் போடலான்னு ஃபோனை கையில் எடுக்கும் போதும் டக்குன்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. அம்மே அப்படின்வாங்க, முடிஞ்சிடும். ஸோ லைவ் மேலே வந்து தொடர்ந்து போகிறதில்ல. ஒரு 4 ஷார்ட்ஸ் போட்டு அப்புறம் லைவ் போடலான்னு பார்ப்பேன். ஆனால் ஷார்ட்ஸ் போட்டு முடித்தவொடனே சம்டைம்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே கூட பாப்பா எழுந்துப்பாங்க. அவ்வளோதான். அவங்க எழுந்தவொடனே டைம் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட விளையாடணும், அவங்க மேலே போவோம், கீழே வருவோம், அவங்கள பார்த்துக்கணும். அப்படி கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ அப்படி ஓகே, கட் பண்ணி நேராக இங்கே வந்தாச்சு. ஸோ வீடியோ கட் பண்ணிட்டே போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இது அம்மனுக்கு வந்து பூ வச்சாச்சு, விளக்கு காமாட்சிக்கு ஏற்றியாச்சு. இது எங்கள் சார் கிளம்புறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணாவை ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு வரதுக்கு கிளம்புறாங்க. ஒரு நாள் விட்டுட்டு போவேன். இன்றைக்கி வந்து சாரை கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சாட்டர்டே சண்டே லீவ் ஸ்கூல் பெரியவனுக்கு. அங்கே வந்து பார்க் இருக்குங்க விளையாடுறதுக்கு நிறைய என்னது வாத்து பொம்மை, சறுக்கு மரம் அதெல்லாம் இருக்குது. ஸோ வீக்லி 1 டே கூப்பிட்டு போகலான்ட்டு இவர் சரியாக சாப்பிடல. ஸோ கையில் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். கையில் ஒரு ஒயிட் ரைஸும் கொஞ்சம் வெண்டைக்காவை எடுத்துக்கிட்டேன். சும்மா ஒரு கை தான் எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றானா பார்க்கலாம் அங்கே விளையாடிட்டேன்ட்டு. மத்தியானத்தில் சாப்பிட மாட்டேங்கிறேன் அதனால். ஸோ ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவர் தான் எங்கள் பையன், பெரிய பையன்.
ஸோ 2 பேரும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் தான் ரவுண்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வாத்தில் டக்கில் ஏறி உட்காந்தாங்கன்னா சுற்றிட்டே இருப்பாங்க. அப்புறம் அங்கங்கே போயிட்டு அங்கே சறுக்கு மரம் அதெல்லாம் விளையாடுவாங்க. இது ஸ்கூலில் இருக்க பார்க். இது சின்ன பார்க்கு. ஆப்போசிட்டில் பெரிய பார்க் இருக்குது. அங்கேயும் விளையாடுவாங்க. அங்கே போய் கொண்டாந்து விளையாட்டு வருவாங்க. இதை ஒரு நாள் பாப்பா டெய்லி வீட்டில் இருக்கானே சொல்லிட்டு குட்டி பாப்பாவை வீக்லி ஒன் கூப்பிட்டு போயிடுவேன். ஸோ ஜாலியாக விளையாட்டு வருவாங்க. நடுவில் டெய்லி கூப்பிட்டு வந்தேன். சரி கால் வரைக்கும்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். இது ஒரு விளையாட்டு. என்னது இது? இதை கிளி குண்டா அதை சொல்லுவாங்க. அந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து பெரிய மழை வர மாதிரி இருக்குது, போதும் வாங்கடான்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிகிட்டு போயாச்சு வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கும் வந்துட்டோம் நாங்கள். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் தூர போட ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக போட்டுருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. பார்க்க போகிறவங்களுக்கும் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.